தெரியும் நாம் தமிழர் கட்சியில முதல்ல மது ஆடை இருக்காது. உங்களுக்கு மற்ற கட்சிகள் எந்த கட்சி நடத்தினாலும் சும்மா சாதாரண ஒரு சின்ன அமைப்பா இருக்கிற, இயக்கமா இருக்கிற ஒரு கட்சிகளோ, அமைப்புகளோ நடத்தினா கூட, எல்லோரும் குடிச்சிட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா குடிச்சிட்டு வருவாங்க. ஆனா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு அது இருக்காது. இன்னொன்னு ஒழுங்கீனம் இல்லாம இருக்கும். நாம் தமிழர் கூட்டம். உங்களுக்கு தெரியும். அ எவ்வளவு நாகரிகமா ஒரு அரசியல் கட்சி நடக்கணும். இந்த உலகத்துல மேற்கத்திய நாடுகள்ல தான் அப்படிலாம் பார்த்துருக்குறோம் நம்ம. வெளிநாடுகள்ல நம்ம பல விடயங்கள நம்ம உதாரணம் சொல்லுவோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நாடு இப்படி இருக்கணும், தூய்மையா இருக்கணும், சாலைகள்லாம் இப்படி இருக்கணும், நீர் நிலையெல்லாம் இப்படி இருக்கணும், இப்படிலாம் சட்டம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமா நாம் தமிழர் கட்சி, அது பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அத ஒரு நேர்த்தியோடும், ஒரு ஒழுங்கோடும் நடத்துறதுல ஒரு ஒழுக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி நடத்தும். 10,000 பேர் இருக்கான்னா, 10,000 பேரும் மிக நேர்த்தியா இருப்பான். 1000 பேர் ஒரு இடத்துல கூடுனாலும், அந்த இடத்துல 1000 பேரும் நேர்த்தியா நின்னு கூடிட்டு நேர்த்தியா போவாங்க. மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் அதுக்கும் அதுதான் வேறுபாடு. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், வாழ்க ஒழிக கோஷம் இருக்காது. மாலை போட மாட்டாங்க, வெடி போட மாட்டாங்க. இதெல்லாம் எல்லா கட்சிகள்லயும் நடக்கும். ஒரு நிகழ்ச்சி, ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னாலே, ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் வராரு, இல்ல சட்டமன்ற உறுப்பினர் வராரு, உள்ள முன்னாள் மந்திரி ஒருத்தர் வராருன்னா, வெடி போடுவாங்க, சால்வை போடுவாங்க. மேடையில ஏறி உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சால்வை போட்டுட்டு இருப்பாரு ஒருத்தரு. மேடையில ஏறி ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்காது. மிக நேர்த்தியாவும், ஒழுங்காவும் இந்த கூட்டம் நடக்கும். மற்ற அரசியல் கட்சிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும் வேறுபாடு அதுதான். வணக்கங்க. நான் கவுண்டம்பாளையம் தொகுதி மாநில ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த திடல் பிடிக்கிறதே மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா பெரிய பெரிய திராவிட கட்சிகள் நடத்தின அதே இடத்துல நாம் தமிழ் கட்சியோட பொதுக்கூட்டம் நடக்கிறது. இந்த திடலுக்கு பெருமை சொல்ல போனோம்னா. இதை திடலை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பர்மிஷன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேங்க. திடலை பிடிச்சாவே நான் அதிகபட்சமாக ஒரு 50% வெற்றி தாங்க. ஏன்னா கொடிசியா திடல்கள் பார்த்தீங்கன்னா, அவினாசி கோயம்புத்தூர் சிட்டியில் அவினாசி ரோட்டு மேலே மிக முக்கியமான ஒரு திடலுங்க. இந்த திடலில் நாம் தமிழ் கட்சியோட பொதுக்கூட்டம் நடக்குதுங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. மிக பிரம்மாண்ட முறையில் எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குங்க. வேலை செய்கிறவங்களுக்கு உணவு ஒருங்கிணைப்புலேருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து எல்லாம் முடிஞ்சுதுங்க. மேக்ஸிமம் நாளைக்கு பொதுக்கூட்டம். அதுக்கான வேலைகள் முடிஞ்சு நிறைவடைய ஸ்டேஜில் இருக்குதுங்க இப்போ. கண்டிப்பாக கூட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,00,000 பேர் கோயம்புத்தூரில் திரள்வாங்க நம்பிக்கையோடு இருக்கோம். எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. மற்ற கட்சியை பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி இதிலிருந்து இந்த பொதுக்கூட்ட நிகழ்வுகள்ல வேறுபடுது அப்படிங்கறத என்ன சொல்லுவீங்க? இல்லை எல்லாமே தாங்க. இப்போ இந்நேரம் பொதுக்கூட்டம் நாளைக்கு அப்படின்னா, மற்ற கட்சிகளை பார்த்தீங்கன்னா, இந்நேரம் பஸ் புக் பண்ணியிருப்பாங்க. எல்லா பக்கம் பஸ்ஸை புக் பண்ணி ஒரு 50, 60 பேர்த்த ஒரு பகுதியிலேருந்து ஒரு பஸ்ஸுக்கு ஆளை நிரப்புறதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. முதல்ல சாப்பாடு, பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ரெடி குவார்டர், கோழி பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது பொதுக்கூட்டம் நாங்கள் விளம்பரப்படுத்த பண்ணோம். அந்த ரேடியோ, செய்தித்தாள், சுவரொட்டிகள், துண்டறிக்கை மூலமாக நாங்கள் விளம்பரப்படுத்த பண்ணோம். நாளைக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா, 234 தொகுதியிலேருந்து நம்ம கட்சி உறவுகளும் வராங்க. அதுபோக கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அண்ணன் சீமான் அவர்களை பேச்சை கேட்கறது கண்டிப்பாக கோயம்புத்தூர் பொதுமக்கள் கண்டிப்பாக வருவாங்க. இப்போவே அண்ணன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோடனே எல்லாருமே அந்த அறையை அண்ணன் தங்கிக்கிற அறையை அண்ணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆவலோடு வந்திருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் வருங்க. அப்புறம் ஒழுங்குமுறைப்படுத்துறது, இந்த நம்ம குப்பையை போடுறது, சேர் எடுத்து உடைக்கிறது, அப்புறம் சாப்பாடை கட்டி கட்டியே வேஸ்ட் பண்ணுறது. உணவு இந்த பாமக மாநாட்டிலையும் கூட இப்போ பார்த்தீங்க. அந்த மாதிரியோ அதிமுக மாநாட்டு, திமுக மாநாடு, இப்போ கடைசியாக லெட்டர் பேட் கட்சியான தாவேக்கா மாநாட்டிலையும் கூட பார்த்தீங்கன்னா, சேர் உடைக்கிறது, சாப்பாடு உணவு பொட்டலங்களை வேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. எல்லாமே ஒழுங்குமுறையாக எல்லாமே நடந்து கடைசியாக எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீட்டாக எந்த ஒரு இது இல்லாமல் சேதாரம் இல்லாமல் திரள் கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடத்தின அனைத்து பொதுக்கூட்டங்கள் அப்பயும் விஜய் கட்சி ஆரம்பிக்கல. அப்போ உங்களுக்கு இளைஞருடைய படை இளைஞர்களுடைய வருகை அதிகமா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இந்த பொதுக்கூட்டத்தின் அந்த நாள்ல இளைஞரின் வருகை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நடிகரை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இளைஞர் விஜய் பார்க்க போறாங்களோ ஒழியோ, அதாவது தமிழ் தேசியம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் அரசியல் வரும்போது சீமான் அண்ணனை தான் விரும்புகிறாங்க. நீங்களோட விஜயோட காணொலியில கீழே கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் விஜய் நடிகராக பிடிக்கும். ஆனால் எங்களை வாக்கு சீமான் அண்ணனுக்கு தான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. கண்டிப்பாக இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் தாவக்க மாநாடு பார்த்துருப்பீங்க. இப்போ பாமக மாநாடு பார்த்தீங்க. பாமக மாநாடு பார்த்தீங்கன்னா தாவக்க மாநாடு 3 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களோட ஒட்டுமொத்த ஓட்டு பர்சன்டேஜ் 5.4% தான். அப்புறம் விஜய் என்னதான் கூட்டத்தை காமிச்சாரோ அவர் அது தனிச்சு நின்னாலும் சரி, அதிகபட்சமாக அவருக்கு ஒரு 3 to 4% வருங்க. ஆனால் ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி 8.4% வாங்கி கட்சி அங்கீகாரம் ஆயிருக்கு.
இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு 20 விழுக்காடை தொடர்க்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து மிக முக்கியமாக காரணம் வந்து இளைஞர்களாக தான் இருப்பாங்க. இளைஞர்கள் 100% பார்த்தீங்கன்னா 100% விழுக்காடு வந்து இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போடுவாங்க. போக போக அங்கே இருக்கிற இளைஞர், அதாவது ரசிகர்களாக இருக்கிற இளைஞர்கள் மறுபடியும் வந்து நாம் தமிழ் கட்சி தான் போடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே இப்போ திமுகவில் இருக்கிறவங்க, அதிமுக இருக்கிற இளைஞர்கள், அப்புறம் வந்து நம்ம மற்ற கட்சியில் இருக்கிறவங்க பிஜேபி, காங்கிரஸ் இளைஞர்கள் தான் வந்து விஜய்க்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். நாம் தமிழ் கட்சி கொள்கையேற்று வந்தவங்க வந்து கண்டிப்பாக விஜய்க்கு போகிறக்கு வாய்ப்பே இல்லைங்க.